on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our sins as we forgive those who against us, and lead us. கிவ் அவே அதுக்காக இந்த கிட்ஸ் எல்லாருமே உங்களை பார்க்க வந்திருக்காங்க. கிட்ஸ்மே தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து இந்த எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்கன்னா ஈகார்டு தாங்கல்ல லிட்டில் மில்லினியம் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கவங்க மேம் வந்து கிறிஸ்டி ஜோனத்தன் மேம் அண்ட் சார் இஸ் ஜோனத்தன் சார் இஸ் அ பேங்கர். ஓகே, லாஸ்ட் 13 இயர்ஸா வந்து இந்த ஸ்கூல்ல வந்து மேம் சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. ஓவர் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே 120-130 யங் மைண்ட்ஸை வந்து அவங்க டெவலப் பண்ணி அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இவ்வளோ சின்ன குழந்தைங்க வந்திருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூர்டு கிட்ஸ் வந்திருப்பாங்க. இப்போவே தெரியணும், அதான் விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போவே அவங்களுக்கு அதை விளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இது. இதுக்கு வந்து ஒரு பெரியவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்து அவங்க வெல்கம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அப்படின்றது வெளிநாட்டுலாம் கிவ் அவே ப்ரோக்ராம், அதாவது யாரெல்லாம் என்னென்னலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், அந்த டைம் இது. ஸோ அது மாதிரி இப்போ அவங்க வந்து உங்களுக்கு தேவையான மளிகை ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த பேம்பர்ஸு என்னென்ன தேவையோ போனா மேம் சொன்னதுக்கு அடியேர் பண்ணி நமக்கு என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடணும்னு கேட்டுக்கிறேன். அதாவது மனுஷங்க இப்போ ஏதாவது குட்டீஸ்க்கு ஒரு சின்ன கதை சொல்லலாமா? கேட்பீங்களா கதைலாம்? ஒரே ஒரு 1 மினிட் கதை. ஓகே, கேட்கலாமா? எஸ் சொன்னா கதை. ஓகே, கடவுள் வந்து மனுஷங்களெல்லாம் படைச்சாராம், கூடவே ஒரு 3 உயிரினங்களை படைச்சாராம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை, ஒரு நாய், ஒரு குரங்கு. ஓகேங்களா, 3 உயிரினங்களை படைச்சாராம். எல்லாருக்கும் 30 வயசு கொடுத்தாராம். ஓகேங்க, வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கழுதை போச்சான், எனக்கு கடவுளே 30 வயசு கொடுத்துருக்கீங்க, எனக்கு அவ்வளோ வேணாம், 20 வயசு போதும், 10 வயசு திருப்பி கொடுத்துருச்சான். அடுத்தது நாய் போச்சான், நாய் போய் கடவுளே எனக்கு 30 வயசு கொடுத்துருக்கீங்க, வேணாம், 20 போதும், 10 ரிட்டர்ன் கொடுத்துருச்சான். அடுத்தது குரங்கு போச்சான், குரங்கு என்ன பண்ணிச்சான், எனக்கு 30 கொடுத்துருக்கீங்க, வேணாம், 10 திருப்பி கொடுத்துருச்சான், 20 போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருச்சான். இப்போ கடவுள்கிட்ட மொத்தம் பேலன்ஸ் எவ்வளோ வயசு இருக்கும்? 30 இருக்கு இல்லையா? இப்போ ஆல்ரெடி மனுஷனுக்கு கொடுத்த வயசு எவ்வளோ? 30. அப்போ கடவுள் மனுஷன் வந்து அடுத்தது கடவுள் கிட்ட வரானா, கடவுள் தான் நினைச்சிருப்பாரு இவனும் 10 திருப்பி கொடுக்க வரான்னு நினைச்சிருப்பானா? இல்ல, அவன் என்ன பண்ணனா, அந்த 3 பேர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 10 எனக்கு கொடுத்துரு, நான் 60 வயசு வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதனால கடவுள் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு இல்லையா, கொடுத்துட்டாராம் 60 வயசு வாழ்ந்துக்கோன்னு சொல்லி. அது என்ன, அதனாலதான் நம்மளுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் 30 வருஷம் ஜாலியா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. 30 to 40 கழுதையோட வாழ்க்கை. கழுதை கிட்ட கடன் வாங்கியிருக்கோம்ல, அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், வேலை செய்யணும், போகணும், வரணும். அந்த மாதிரி கழுதை என்ன பண்ணணும், அதை நம்ம பண்ணணும். அடுத்தது 40 to 50 டாக்ஸ் லைஃப். டாக் கிட்ட கடன் வாங்கியிருக்கோம். நாய் படாத பாட சொல்லுவாங்க இல்லையா, 40 கடந்தோடனே நாய் படாத பாட சொல்லுவாங்க. நாய் என்னென்னலாம் பண்ணுமோ அதை பண்ணணும். ஓகே, 50 to 60 மங்கீஸ் லைஃப். ஓகேவா, மங்கி கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், அதை பண்ணி ஆகணும். அதனால கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ பிரச்சனை இல்லை, நம்ம அறிவு அதை வச்சு எல்லாம் எப்படி யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோமோ திரும்பி பண்ணா நம்மளோட லைஃப் எல்லாமே நல்லா போகும் அப்படின்றது கடவுள் நம்மளுக்கு உணர்த்துற ஒரு உண்மை. ஸோ இந்த குழந்தைங்க, இந்த பேரண்ட்ஸ் நமக்கு அக்ஷயா ட்ரஸ்ட் அந்த பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய லட்சியங்கள், இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் எல்லாமே ஒரு நல்ல லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாமே ஒரு சின்ன நம்ம பண்ணோம் இல்லையா, எப்பவுமே ஒரு ப்ரேயர் நீங்கள் பண்ணுவீங்க, பிளஸிங்ஸ். ஸோ அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த குழந்தைங்க உள்ளே போயிடுவாங்க, நெக்ஸ்ட் இப்போ வெளியே வர மாட்டாங்க, ப்ரோக்ராம் பண்ணுறவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அங்கே இருந்தபடியே எல்லாரும் ஒரு பிளஸிங் நம்ம கொடுப்போம்ல, அதை ஒரு பிளஸிங் கொடுத்துணுமான்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா, அடுத்ததாக வந்து மேம் பேசுவாங்க. மேம் யார் பேசுவார்? ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் அஜெண்டா நம்ம பண்ணியிருக்கிறது. குட்டிங்க உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண காத்துட்டு இருக்காங்க, அதையும் பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம எல்லாம் பிளஸிங் பண்ணிடலாமா? போனா மேம். Thank you very much for giving this opportunity.
எல்லாருக்கும் வந்து இது பண்ணுறதுக்கு. முதல்ல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்துட்டு எங்கள் ஸ்கூலோட பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா நாங்கள் நிறைய ஐடியா எடுத்துன்னு வரலாம், இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலான்னு. ஆனால் ஒரு பேரண்ட்டும் இது வந்து மனசில் நினச்சனால தான் இது வந்து சாத்தியமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு காடுக்கு தேங்க்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வந்து கிடைச்சதுக்கு. ரெண்டாவது பேரண்ட்ஸ்க்கு, ரெண்டாவது தேங்க்யூ. ஷேரிங், ஜாய் ஆஃப் ஷேரிங். கிறிஸ்மஸ்னாவே அதுதான். பொங்கல்னா ஒன்று, திவாலினா திவாலி ஆஃப் லைட்ஸ், பொங்கல்னா அறுவடை ஹார்வெஸ்ட், கிறிஸ்மஸ் இஸ் ஜாய் ஆஃப் ஷேரிங். இந்த ஷேரிங்ன்றது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஆஸ் அ கப்புள், நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து எங்கள் பசங்களுக்கு நாங்கள் வந்து இந்த டிசம்பர் சீசன் டைமில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை வந்து இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் ஒரு ஐடியாவாக வந்து ஒரு சீடு போட்டோம் ஒரு வருஷம். அதுக்கப்புறமா அந்த பேரண்ட்ஸ் கொடுத்த ஒரு உற்சாகம், ஒரு பார்ட்டிசிபேஷன் இன்னைக்கு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து எங்களை நிற்க வச்சிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 4 பேருக்கு செய்கிறதோட இப்போ ஒரு 40 பேருக்கு செய்கிறதுக்கு கடவுள் எங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே பேஷண்ட்டாக இருக்கீங்க, நான் நிறைய பேச விரும்பல. லிட்டில் மில்லியனும் அடுத்தாங்கள், கிறிஸ்டி மேடம், டீச்சர்ஸ், ரோசானா அண்ட் எவ்ரிபடி, எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ ஃபார் டேக்கிங் திஸ் இனிஷியேட்டிவ். இது வந்து எல்லோரும் கை தட்டலாமே. ஒரு குழந்தைங்களுக்கு இந்த சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். நீங்கள் கொடுத்த வாழ்த்துக்கள், இந்த ஃபோட்டோ மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பேரண்ட்டும் அவங்க அப்பா அம்மாவும் அவங்களுக்கு சொல்லுவாங்கடா, நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது பாப்பா நீங்கள் போனீங்க, நீங்கள் இது செய்தீங்கன்னு. இதுதான் அறுவடை, இதுதான் ஹார்வெஸ்ட். பொங்கலுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்லேயே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற ஒரு நல்ல விஷயம். நம்ம எப்படி வேணால் இருக்கலாம். இந்த குழந்தைங்க, இந்த பேரண்ட்ஸ்க்காக தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து கண்டினியூ பண்ணும் பேரண்ட்ஸ் அவங்களோட லைஃப் ஜேர்னியில். இந்த குழந்தைங்க மேலும் மேலும் 4 பேருக்கு உதவி செய்கிறது மட்டுமே தான் நம்மளோட கடமை, கடவுளோட படைப்பு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். லெட் அஸ் ஹேவ் a beautiful Christmas and a happy new year. ஓகே, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. சிவாஜி மாதிரி ஒரு சின்ன நடிப்பு நடிச்சுக்காது. இவர் சிவாஜி ஃபேன் ஆக்சுவலாக. அடி வாங்கய்யா, தங்கச்சி, இவங்க தான் தங்கச்சி, நடிச்சுக்காது. என்ன தங்கச்சி டக்குன்னு முடிச்சிட்டீங்க? பார்த்தா பதுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகிட்டாகுமா ஞான தங்கமே தீயல்லுட்டா கரியும் மிஞ்சுமா வட்டமிடும் காலையப்பார் வாட்டம் வட்டமிடும் காலையப்பார் வாட்டம் சாட்டமா பூமி வளர்ந்து விட்டா உடம்பினும் ஆட்டம் போடுமா அழகான பொண்ணுத்தான் அது கெட்ட கண்ணுத்தான் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்னான ஒண்ணுத்தான் வீடில்லை காட்டு ரோஜா இது நீங்க பறிக்க வந்த பஞ்சாதி தடிக்க விட்டு கையாட்டம் ஆடுது அங்கொன்னு ஒழிக்குது ஆந்தை போல் பார்க்குது நீயோடு நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் மாறி மயக்கும் கண்டகரின் உலகம் மலை விரிக்கும் நன்மை நன்றிலே மறைத்திருக்கும் நம்பும் நல்லவர்களுடைய உண்மையினை உணர்ந்து நம்மை பெற படித்து உலகினை பெரும் புகை சேர்த்திடடா
இறைவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ரெண்டாவது அக்ஷயா ட்ரஸ்ட்டு உதயா சார் மூலியமாக தெரிய வந்தது எங்களோட லிட்டில் மில்லியனியம் ஈகாட்தாங்கலுக்கு. ரொம்ப நன்றி உதயா சார் அண்ட் அக்ஷயா ட்ரஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு. நாங்கள் இந்த ஸ்கூல் லிட்டில் மில்லியனியம் ஈகாட்தாங்கல் ஒரு 13 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஸ்கூலோட விஷன் ஒன்று தான், நல்ல எஜுகேஷன். குழந்தைங்கள ஒரு லெவல் எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ஒரு 2 லெவல் 3 லெவல் 4 லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்கூலே ஆரம்பிச்சிருக்கோம். இட் இஸ் நாட் அ கமர்ஷியலி ட்ரிவன் ஸ்கூல். இட் இஸ் மென்ட் டு பிரிங் பீப்புள் a choice to give good education in a very structured manner. So we have chosen Little Millennium as a brand. இந்த பர்டிகுலர் ஜாய் ஆஃப் கிவிங்ன்றது கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சின்ன வயசில் இந்த ஃபவுண்டேஷன் போட்டால் மட்டுமே தான் இது மேலே வளர அவங்க 4 பேருக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்க லைஃப்பை வந்து முன்னேற்றமாக இருக்கிறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம். We are very happy from Little Millennium ஈகாட்தாங்கல் for giving this as a great day at Akshaya Trust to ensure that children and parents are givers all through their life, for the poor, for the elderly, and to take care of people around us. This is the concept from which we started, and we thank you very much. Parents, your great support, your great love to what you have given to these elders today makes a great change in everybody's life. Thank you so much. Stay blessed. Hail to and thanks to Little Millennium ஈகாட்தாங்கல். நம்ம இந்த ஸ்கூல் வந்து ஒரு 13 இயர்ஸாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எவ்ரி இயர் வி யூஸ் டு டூ இந்த மாதிரி ஆர்ஃபனேஜோ இல்லை ஓல்டேஜ் ஹோமோ. ஸோ ஆஃப்டர் கொரோனா என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா லைக் ஒரு பிரேக் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்த ஆர்ஃபனேஜோ அண்ட் ஓல்டேஜ் ஹோமோ எதுலேயுமே கொஞ்சம் அவைலபிலிட்டி இல்லை. அவங்க எல்லாரையுமே அவங்கவுங்க இதுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி கரெக்டாக ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாரை காண்டாக்ட் பண்ணலான்ட்டு இருக்கும்போது தான் நமக்கு உதயா ட்ரஸ்ட் அந்த சாரோட காண்டாக்ட் கிடச்சிது. அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் மூலமாக நம்ம இதை செய்கிறதுக்கு அவர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்காக உதயா சாருக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம். நம்ம ஸ்கூலில் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோன்னா அப்படின்னு சொன்னப்போ அவங்க எங்களை நம்பி அவங்க கொடுத்ததுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லோரும் வந்து அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து முதியோர்களுக்கு போய் சேரணும்னு. ஏன்னா முதியோர்கள் தான் நம்மளோட முக்கியமானவங்க, தூண்கள், ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சார் அது மாதிரி இந்த மாதிரி முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒத்துழைச்சாங்க எங்கள் பேரண்ட்ஸ். ஸோ இதன் மூலமாக எங்கள் பேரண்ட்ஸ் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த இதில் வந்து இப்போ 50 பிள்ளைங்க கலந்துருக்காங்க. இன்றைக்கி வந்ததில் 50 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாங்கள் 13 ஆண்டுகளாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 110 குழந்தைங்க இருக்காங்க. நம்ம ஸ்கூலில் வந்து 2 இயர்ஸ்லேருந்தே நம்ம பிள்ளைங்களை எடுக்கிறோம். ஸோ ப்ளே குரூப், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. ஸோ 2 to 6 இயர்ஸ் இருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு 8 டீச்சர்ஸ் to 10 டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஆன்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. முதல்ல வளர குழந்தைங்களும் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்குன்னு ஒரு கரிக்குலம் பேஸ்டு டீச்சிங் இருக்கிறதுனால நாங்கள் அது ஆக்டிவிட்டி பேஸ்டாக நாங்கள் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க நம்ம குழந்தையிலே நம்ம சேர்க்கறதுனால அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில் ஆகட்டும், அவங்களோட சோஷியோ இமோஷனல் ஸ்கில்ஸ் லைக் மற்ற குழந்தைங்களோட எப்படி மிங்கிள் பண்ணி விளையாடணும் அப்படிங்கிற ஸ்கில் ஆகட்டும், சின்ன அவங்களோட ஃபிங்கர் கிரிப் எழுதுறதுக்கு தேவையான அந்த ஃபிங்கரோட கிரிப்பு, அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கிராஸ் மோட்டர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரன்னிங், ஜம்பிங், அது எல்லாமே நம்ம வந்து ஒரு கரிக்குலம் பேஸ்டாக சொல்லி கொடுக்கறதுனால பிள்ளைங்க வந்து ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர் வென் தே கம்ப்ளீட் யூகேஜி முடிச்சுட்டு போகும்போது எந்த மாதிரி ஸ்கூல்ஸாக இருந்தாலும் லைக் ஐசிஎஸ்சி இல்லை சிபிஎஸ்சி எந்த மாதிரி ஸ்கூலாக இருந்தாலும் அதில் அட்மிஷன்ஸ் வந்து ஈஸியாக எங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இது தூத்துக்குடி, எங்கள் அப்பா அம்மா, எனக்கு ஒரு சகோதரி. ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபேமிலியாக இருந்து வந்தது நாங்கள்.
அப்போமே இருந்தே எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்படியே இந்த டீச்சிங் தான் என்னோடய ப்ரொஃபஷனு. ஸோ நான் வந்து கிறிஸ்டியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் எம்சிசி கிறிஸ்டியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் அ டீச்சராக அங்கே இருக்கும்போதே டீச்சிங் தான் என்னோடய ப்ரொஃபஷனாக இருந்தது. எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா எனக்கு கொஞ்சம் பொறுமை ஜாஸ்தி. அதனால் இந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்கில் எனக்கு இருந்தது. ஸோ சார் வந்து இந்த ஸ்கூல் ஆரம்பித்து கொடுத்தாரு என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு சொல்லி கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது. பட் நாங்கள் தொடங்கினது 7 பசங்களோடு தொடங்கினோம். இன்னைக்கு 110 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்று கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறதை முன்னிட்டு ஈகாடு தாங்கல் லிட்டில் மில்லியம் ஸ்கூல்லேருந்து டாக்டர் அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் நம்மளும் சேர்ந்து இன்றைக்கி அக்ஷயா ட்ரஸ்ட் வலசரவாக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் 50+ பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு 2 months 3 monthsக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளே ஸ்கூல்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது இல்லாமல் நம்ம முதியவர்கள் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து சின்ன சின்ன டான்ஸ் அப்புறம் வந்து ஷோஸ்லாம் நடத்துனாங்க. பெரியவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி இந்த ப்ளே ஸ்கூல் அவங்க வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். இதே மாதிரி பார்க்குறவங்களும் சரி, யார் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் ஜாய் ஆஃப் கிவிங் யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். அதான் நமக்கு அதாவது ஸ்கூல் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், ஸ்கூல் யூஸ்வலாக வந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறது போகிறது வருது இதில் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் யூஸ்வலாக. ஆனால் கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணுறது இதுலேயும் வந்து அவங்க நிறைய ஹாப்பினஸ்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு சில ஸ்கூல்ஸ் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான பெஸ்ட்டு ஸ்கூல் இந்த ஸ்கூல் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா மேம் லிட்டில் மில்லியம் ஈகாடு தாங்கல் ஸ்கூலு மேம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா லாஸ்ட் 8 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து பெஸ்ட்டு எஜுகேட்டர் அவார்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பெஸ்ட் எஜுகேட்டர்னும் போது ஷி மைட் ஹவ் அவேர் என்னென்னலாம் பெஸ்ட் எஜுகேஷனாக இருக்கும் பசங்களுக்கு கிவ் அவே எல்லாமே சொன்னால் தான், இதை பற்றிலாம் சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும் அப்படின்றது கரெக்டாக இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ரெகுலர் ரொட்டீன், அவங்களுக்கு ஒரு வீட்டில் போய் சொல்கிறதுக்கோ ஏதோ ஒரு புது விஷயம் நடந்தால் தான் அவங்க ஒரு வேன் வச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்கள இங்கே புது இடங்களை பார்க்க வச்சு, ஸோ இப்போ அவங்கள என்னென்னா வீட்டில் போனால் என்ன நடந்தது அப்படின்றத அவங்க நரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி இது இருந்ததாக நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அந்த கேள்வி அவர் கேட்டதுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து எல்டர்ஸை பார்க்குறதுக்கு நிறைய பேர் கிடையாது. இந்த சின்ன வயசுலேருந்து இது நம்ம ஊக்கி வச்சோம்னா அவங்களோட எல்டர்ஸ் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்டர்ஸை பார்க்குறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தான் நாங்கள் போடுறோம். இது பேரண்ட்ஸ் அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகணும். அது அக்ஷயா ட்ரஸ்ட் வந்து இது மாதிரி ஒரு ஸ்கூல்கிட்ட கொலாபரேட் பண்ணி இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பண்ணுறது. இது மாதிரி உதயா மாதிரி அக்ஷயா ட்ரஸ்ட் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய ஸ்கூலில் கொலாபரேட் பண்ணால் இன்னும் நிறைய குழந்தைங்க அந்த எல்டர்ஸ்க்கு வந்துட்டு டேக் கேர் பண்ணுறத ஃபவுண்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ வி டோன்ட் நீட் சீனியர் லிவிங் ஹோம், we need just our house where our children and our grandchildren will take care of our elders. This is where we need to reach in the next few years. And our little bit in this big ocean of taking care of elders starts from here. தேங்க்யூ சார். இது எல்லாமே நடந்தது இவங்க 2 பேர் தான். ஸோ ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு கிறிஸ்டி மேம் அண்டு இது இல்லாமல் போனா மேம். ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஒரு போனா மேம் சாப்பாடு போகணும், லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, சரி வாங்க. இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த ஓமை நடத்திட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா போனா மேம். ஆல்ரெடி இவங்களுக்கு நம்ம அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் அவார்டெலாம் கொடுத்துருக்கோம். ஒரு வார்த்தை தேங்க்யூ உங்களை பற்றி ஸ்கூலை பற்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இங்கே இருந்த எல்டர்ஸ் எல்லாருமே. குட்டி குட்டி பசங்களோட சாண்டா கிளாஸ் வந்தது எல்லாமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ப்ளஸ் எங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்க்கு, டீச்சர்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி உதவிகள்னால தான் நாங்கள் நடத்த முடியுது. ஸோ இது வந்து ஃப்ரீ ஹோம், டோட்டலி ஃப்ரீ. நாங்கள் எதுவும் அமௌண்ட் வாங்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி முன் வந்து டொனேட் பண்ணுறவங்க மூலிமா தான் எங்களால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுது.
அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்லை விடுறவங்க பற்றினா லைக் இங்கே நாங்கள் எடுக்கிறதுல மோஸ்ட்லி ஆதரவு இல்லாதவங்க மாதிரி தான் நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ பசங்க இருக்க இப்போத்துலேருந்து நாங்கள் குழந்தைங்களை வளர்க்குறோம் இது மாதிரி இல்லத்தில் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக. ஓகே வாங்க. ஓகே தேங்க்யூ.